இருங்க. நாங்களும் போனோம் சார். இப்ப இவங்க பகையாயிட்டாங்க. போலீஸ்காரங்களும் பகை அவங்களும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்மளுக்கு பகையே இல்ல. அவங்களும் போட்டு நம்மளும் போவோம். அவங்களும் கொடி ஏற்றட்டும் வேணான்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு விடணும். இப்ப எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க அதே எங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டு சொல்லணும். சந்தர்ப்பம் கொடுத்தாலும் பெரிய கலவரம் ஆகும் சார். வெட்டுக்க படுக்கணும் சார். தொடக்கூடாது. எந்த அதிகாரியும் வந்து அங்க தொடக்கூடாது. அன்னைக்குதான் சாதி கலவரம் வரப்போகுது. இவங்களே இப்ப சாதி கலவரத்தை உருவாக்குறாங்க. காலையில என்ன நடந்துச்சா? காலையில கூட்டிட்டு போயிட்டாங்க. திரும்பி என்ன விடலாம் சார். மருத்துவக்காரவங்க வயசானவங்க அவங்க மயக்கம் போட்டு கிடக்காங்க. பச்சை பிள்ளைக்காரங்க அழுகுதுங்க. பேச்சியம்மா எங்க கொடுத்துருக்காங்க சார்? கொடுக்கல. காவல்துறை அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்து ஏத்துறாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஏன் ஏத்தலைன்னு முதல்ல அது தெரிஞ்சாகணும் சார். ஒரு நீதிபதி சொன்னதா அவங்க எதுக்கு மதிக்காம இப்படி இருக்காங்க சார். அது ஒண்ணு. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். அவங்களும் கொடி ஏத்தட்டும் நாங்களும் காடு கொடுத்தாங்க விளக்கு ஏத்த விடுறோம் சார். இல்லைன்னா பிரச்சனை உருவாகும் சார். இதுதான் நடக்கும். சொல்லி இது போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு பிரச்சனை ஆகிட்டா இருக்கு சார். விளக்கு ஏத்தலைன்னா பிரச்சனை ஆகிட்டா இருக்கும். சாதி காலம் வரப்போது பிரச்சனை பண்ண மாட்டாங்க. 5 பேர் மேல இருக்காங்க. எங்க 5 பேர் மேல இருக்கு? 5 பேரை கூட விடுங்க சார். விளக்கு ஏத்தட்டும். 5 பேரை கூட விடுங்க. விளக்கு ஏத்தா என்ன 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 முருகனுக்கு ஏத்தனா என்ன சார்? கயிறு பிடிச்சி ஓடுறீங்களா? அப்புறம் எங்களை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன எங்களை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஏற்றி போனாங்களே எங்களை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள மாதிரி நாங்கள் தமிழகத்தால எதுக்கு விட மாட்டேங்கிறாங்க? நான் தான் சார் இந்த தெருவில் பிறந்தவ. ஏன்னா முருகன் காவக்காரங்க மக நானு. முருகனுக்கு நாங்க எல்லாரும் உடம்பப்பட்டவங்க. எங்களுக்கு விளக்கேத்துறது தான் நாங்க இந்த போராட்டம் பண்றோம். எங்களை ஏத்த விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஏத்த விட்டுட்டாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல நாங்க மாமா வச்சுனா தான் இருக்கோம். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அந்த காவல்துறை அவங்களுக்கு விடுற மாதிரி எங்களையே விடல. இதுதான் காலையில இதை போய் கேட்டதுக்கு 15 பேர்த்த குடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க. வயசானவங்க மாசமா இருக்கவங்க பிள்ளையெல்லாம் கத்திட்டு கிடக்கு சார். இன்னும் விடல சார். இப்ப அவங்களே ஆரியம் முடிச்சிட்டு போல இல்ல. அப்ப எங்களுக்கு இதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். சந்தன கூடத்துக்குள்ள எங்களுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இன்னும் கூட்டம் கூட தான் செய்யும் சார். பேர் பேச்சியம்மா சார். இது வந்து எனக்கு 52 வயசு. இந்த கோடத்துல குடியிருக்கேன். நாங்க ஊர் மராஸ்தார். ஊருக்காரன் இந்த தெருவுக்குள்ள நாங்க வர்றதுக்கு என்னடா போலீஸ்காரன் பெர்மிஷன் வாங்கிட்டு காவல்துறை மனுஷங்க காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வரான். ஆனா எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா எங்க ஆத்தா காலத்துல இதை வந்து இந்த சபையில் இந்த இடத்துல உட்காந்து பேசினாங்கடா. எங்க தெரு ஆளுங்க சொன்னாங்கடா. அதுதான் மரியாதை. இன்னைக்கு சூழ்நிலை எப்படி பேச சொல்றீங்க நீங்க வந்து அப்புறம் சும்மா இன்னைக்கு விளம்பரத்துக்கு பேசுற மாதிரி இருக்கு. இதுதான் மரியாதை. இப்படித்தான் இருந்துச்சு. அதைத்தானே பேசணும். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு பேசக்கூடாதுல்ல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு பேசக்கூடாது. அதுக்கு தான் வந்திருக்கப்பா. இது வரைக்கும் நாங்க வரல. இது வரைக்கும் நாங்க வரல. அமைச்சர்னு பார்த்தா எல்லாருமே இருக்கு. நாங்க இது வரைக்கும் வரல. சரிக்கா. ஒரு ஓட்டு விளக்கு ஏத்துறோம். அவங்க ஏற்றிட்டு போட உங்களை ஏற்றிட்டு போட்டேன். இதான் எங்க திருப்பி கே நாகராஜன் போட்டு என்னதுங்க? ஆமா நீங்க எடுத்து வெட்டியா போட்டு யாருதான் சார் மீடியால போடுவீங்க? பத்திரிக்கையில பேப்பர்ல ஒரு ஆளை போட்டுட்டு முக்கியமான ஆளு எவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்த்து தூக்கி போட்டுட்டு அவ்வளவுதான் சார் போட்டுருவீங்க. விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் பத்திரிகை. முருகனுக்கு விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. தடை போட்டுருக்காங்களா? அதே மாதிரி கொடிக்கு தடை போடணும். ஏத்திருக்க கூடாது. அவங்கள ஏன் மட்டும் காவல்துறை போய் விட்டாங்க?
அன்னைக்கு விளக்கேத்துற அன்னைக்கு இவ்வளவு பேர் போடலையே, இவ்வளவு போலீஸ் போடலையே பாதுகாப்பு. இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு பேர் எங்க தெருவுக்காரங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு யாருமே கூட்டிட்டு போக்கானா? நாங்க பேசுற பச்சை மண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க, பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எப்ப சார் விடுவீங்க? நாங்க பேசி கத்திட்டு போயிட்டே இருப்போம், அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டு இத்தனை பேர் நின்று எல்லாத்தையும் தள்ளி விட்டு தானே போயிருக்காங்க. இதே மாதிரி அன்னைக்கு எங்களுக்கு போக தெரியாதா? நாங்க எப்படி சட்டத்தை மதிச்சுதானே உட்காந்துருந்தோம். விலைக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது மதிச்சுதான் சார் உட்காந்துருந்தோம். எல்லாரும் ஏறவங்க இறங்கி வந்தாங்களா சார்? இன்னைக்கு மட்டும் எப்படி சார் அவ்வளவு பேர்த்த நீங்க உள்ள விடுங்க? 4 பேருக்கு தான் அனுமதி, எதுக்கு இவ்வளவு பேரை விடுறீங்க? அதான் அந்த வண்டி போய் சுத்தி வந்துதான் அந்த கொடிமரத்தை போய் ஏத்தணும். வண்டி பள்ளிவாசல் விட்டு கிளம்பணும்னு எதுக்கு சார் தூக்கிட்டு ஓடுறாங்க? எதுக்கு சார் தூக்கிட்டு ஓடுறாங்க? முறைப்படி ஒரு தெய்வத்தை கும்புறோம்னா அந்த முறைப்படி வருஷப்படி வருஷம் எப்படி கும்புறோமோ அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு புதுசால ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இதே மாதிரி நாங்க எங்களுக்கு விளக்கு ஏத்துவோம், அவங்க கொடி ஏத்துற மாதிரி நாங்களும் விளக்கு ஏத்துவோம். தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி சரி அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். தீர்ப்பு வந்தா சந்தோஷம் தான், தீர்ப்பு வரலைன்னா நாங்க எல்லா மக்களும் ஏறி போய் தான் விளக்கு ஏத்துவோம். என் பேர் சாந்தி. தீவம் போடணும்னு சொன்னோம் சார். நாங்க தீவம் போடணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இன்னைக்கு ஏன் விட்டாங்க? நீங்க அன்னைக்கு 4 பேர் கட்டினாங்க, இன்னைக்கு 35 பேர் விட்டுருக்கீங்க. நீங்க எதுக்கு விட்டுருக்கீங்க? இன்னைக்கு 4 பேர் நாங்க போகணும்னு சொன்னோம்ல, 4 பேர் விட்டுருக்கலாம்ல. இன்னைக்கு நாங்க எந்த அனுமதி பண்ணல. இன்னைக்கு ரேடியோ கத்திக்கிட்டு இருக்கு, கொட்டு போடுறாங்க, வேட்டு வடிக்கிறாங்க, எல்லாம் அப்படி போறாங்க. அவங்க கலகலன்னு போறாங்க. எங்களுக்கு அப்படியே மஞ்சள் அப்படியே எரியுது எங்களுக்கு. எங்க தெய்வத்தை கும்பிடக்கூடாது, அவங்க கும்பிடுறாங்க. மோச்சவர்களை விளக்கு போட சொல்றாங்க. நாங்க வருஷம் போராடுறோம், எங்களுக்கு தீர்ப்பு எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது. எங்களுக்கு இப்ப நீதிபதியே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. உரிய மழைதான் அது. தீர்ப்பை எதுக்கு சார் மறு அனுப்ப போடுறாங்க? மறு போட்டிருக்காங்களே, அது வரைக்கும் அவங்க கொடியை ஏத்திருக்க கூடாது. எதுக்கு சார் ஏத்துறாங்க? யார் அனுமதி கொடுத்து அவங்க ஏத்துறாங்க? கோர்ட்டை வந்து மதிக்க கூடாது சார். நம்ம கோர்ட்டை மதிக்கணும்ல சார். நாங்க இன்னைக்கு நீங்களே மதிக்காத நாங்க எப்படி சார் மதிப்போம்? நாங்க நீங்க மதிக்கணும்ல சார். நீங்க இத்தனை பேர் போடிச்சிருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? மேலிட என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கறாங்க. அவங்க இப்ப அவங்க சொல்லி தப்பு இல்ல சார். அவங்க மேலிட என்ன சொல்றதோ அதை கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்லணும்? 2 பக்கமும் ஒரே மாதிரி பேசணும்ல. இன்னைக்கு போய் அங்க போய் மோச்சர் போய் விளக்கு போடணும் எப்படி சார் போடுவோம்? நாங்க எங்க முருகன் பிறந்ததுல எங்க முருகனுக்கு மேலதான் சார் விளக்கு போடணும். எங்க நாங்க மோச்ச கேட்கல, கேட்டா நீங்க மோச்ச விளக்கு போட்டீங்கன்னு சொல்றாங்க. ராணி சார் சார் வந்து இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். சரிங்களா? அவங்க வந்து ஏத்துறாங்க, அது அவங்களோட உரிமை. எங்களோட உரிமை ஏன் தடுக்கிறீங்க? ஒரு நீதி அரசர் வந்து ஒரு நீதி ஒரு இதை கொடுத்துருக்காரு, அது வந்து நம்ம வந்து நிறைவேற்றுறது நம்மளோட கடமை. அதே நீங்க புறக்கணிச்சீங்கன்னா, அதான் அவங்களே புறக்கணிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீதி யார் மதிப்பா? இந்த பொதுமக்கள் காவல்துறை மதிக்காதப்ப பொதுமக்கள் எப்படி மதிப்பாங்க? நீங்களே சொல்லுங்க சார். காலையில அரெஸ்ட் பண்ணி போனாங்க 12 மணிக்கு, சின்ன பிள்ளை காலையில இருந்து அம்மான்னு எடுத்துருது. டப்பா பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு சார் பொறுக்க முடியும்? ஒரு சின்ன பிள்ளையால எவ்வளவு பொறுக்க முடியும்? அது சின்ன பிள்ளைக்காண்டி நீங்க கைது கூட்டு போயிட்டீங்களா சார்? 6 மணிக்கு லேடிஸ் விடணும் சார், விடக்கூடாது சார். லேடிஸ் எத்தனை சார் விடணும்? 6 மணிக்கு விடணும்ல சார். அது சார் உங்களுக்கு இன்னைக்கு மணி 9 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. என் மாமியா உள்ள இருக்காங்க, மாத்திரை மருந்து அவங்களும் போடணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு யாரு பாப்பா சார்? சொல்லுங்க சார். நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? பிள்ளை குட்டியில போட்டு போயிருக்காங்க. என் பேர் சரவணகுமார் சார். என்னோட பேர் பார்த்திபன். நான் இந்த திருப்பரங்குன்ற பதியை சேர்ந்தவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்தன கொடுத்துலாம் நடக்குது ஒரு வாரமாக. இன்னைக்கு இந்த கொடிமரம் ஏத்தன்ற ஒன்று இருக்குது, இந்த மேலே கொடிமரம் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு என்ன இப்படி இந்த தமிழக அரசு வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு வந்து மேலே விளக்கு கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். கடந்த 35 வருடமாக இதில் வந்து நாங்கள் போராடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் இந்த கடந்த 15 நாட்களாக இந்த வருடம் 2025 நீதிமன்றத்திலேருந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்து எங்களை வந்து மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்துட்டாங்கன்னு தெரில. அது இந்த தமிழக அரசு இந்திய அரசுக்கு தான் தெரியும். உடனே 144 உத்தரவு போட்டாங்க. 144 உத்தரவுக்கு நாங்கள் வந்து சார் 144னா 4 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. நாங்கள் 2 பேர் மட்டும் மேலே போய்க்கிறோம். இந்த மேலே உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றிக்கிறேன்னு அனுமதி கேட்டிருந்தோம். அதுக்கும் அனுமதிக்கு தரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கூடுக்கு வந்து 15-20 பேருக்கு மேலே போடுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் தெரியல. இது பார்த்தீங்கன்னா காவல்துறையே வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கேட்கல, கிராமத்து சர்வா கேட்டிருந்தோம். இந்து அமைப்புலேருந்தோ இந்து மக்கள் கட்சியிலேருந்தோ பிஜேபியிலேருந்து கேட்கல. இப்போ திருப்பன்ற கிராம மக்களாக கேட்டிருந்தோம். எங்களை கூட அனுமதிக்க கிடையாது. இந்த கோயில் வந்து அவங்க இருப்பாங்க, யார் வந்து அந்த
பூஜை பண்றவங்க இருப்பாங்களா அவங்களும் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த அறநிலையத்துறையிலேருந்து அதிகாரி நீங்க போலன்றோம், அவங்களும் போல கிராமத்துலேருந்து எங்களை அனுமதிக்கல. ஆனால் இந்த காவல்துறை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட போலீஸ் அவ்வளோ அழகாக பாதுகாப்போட அவங்கள குடிமரத்தை கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ ஒரு அமைதியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவங்கள குடிமரத்தை கொண்டு போவேனான்னு சொல்லலை. இதே மணிக்கு எங்களையும் கார்த்திகை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சொல்லலாம்ல, அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வந்து ஒளிபெருக்க அனுமதி இல்லை. இதே இந்த ஊரில் இந்த பகுதியில் இந்த மதுரை மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு தென் மாவட்டங்களில் வந்து முளைப்பாரி திருவிழான்னு ஒன்று நடக்கும். அது வந்து பேர் பெற்ற திருவிழா. அது அந்தந்த பகுதியில் இந்த தெருவில் கோட்டத்தெருலையோ கீழே தெருலையோ எல்லா பகுதியிலையும் நடக்கும். எங்களுக்கு ஒளிபெருக்க அனுமதி இல்லை. 9 மணிக்கு மேலே இரவு வான வேடிக்கைக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒளிபெருக்க அனுமதி, மேலதாளத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறாங்க. பார்த்திபன் சார். காவல்துறை செயல்பாடுன்றப்ப வந்து நாங்கள் இந்த ஊர் இந்த ஏரியாக்காரங்க எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து எதுவுமே அவங்க பண்ண விடல, மேலே தீபம் ஏற்ற விடல. இப்போ வந்து அவங்கள பாதுகாப்பாக கூட்டு போகிறாங்க. நீதிமன்ற உத்தரவு இருந்து இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. இப்போ நாங்களே வந்து இந்த ஏரியாக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி மாதிரி நாங்கள் இருக்கோங்க. வந்து எங்களை வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வந்து போலீஸ்காரங்க போகிறோம். ஒரு பேரிகேட்டில் தண்ணி வண்டி வர முடியல, ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைய போக முடியல எங்களால். இந்த ஏரியா இப்போ யாருமே வெளியில் போக முடியல. யார் என்ன கேட்குறாங்க, இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்து எங்கள் பாட்டை மும்பாட்டை இருந்ததில் இந்த ஏரியாக்காரங்க நாங்கள் வந்து எங்களவே கொஞ்சம் இவ்வளோ கைதியமாக நடத்துகிறாங்க. வந்து அன்னைக்கு வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்க பாதுகாப்போட கூட்டு போகிறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட சம்பிரதாயங்கள் பண்ணட்டும். ஆனால் இதே மாதிரி தீபம் ஏற்ற விட்டுருக்கலாமே. தீபம் ஏற்ற விட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த கூட்டம் போராட்டம் இவ்வளோ போலீஸு இவ்வளவு எதுவுமே வந்திருக்காது இந்த ஊரில். எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீபம் ஏற்றிருந்தாங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இங்கே ரவி சார் 3 மாதத்துக்கு நாங்க 1 மணிக்கு போனோம் சார். நாங்க வந்து எங்க பொது உரிமையத்தை நாங்க கேக்குறோம். 3 மாதத்துக்கு முன்னாடி கோர்ட்டுல வந்து கொல்ல நாள போராடி தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்தா எங்களை வந்து மலையில விளக்கேத்த அந்த இடம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு விளக்கேத்துறதுக்கு சொந்தம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் விளக்கேத்துறோம். அதை வந்து நாங்க விளக்கேத்தணும்னு கேட்டோம், விட மாட்டேன்ட்டாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு சந்தனம் கொடுக்கு கொடி ஏத்துறதுக்கு எப்படி எங்களுக்கு உரிமை நாங்க விட முடியும்? எங்களுக்கு ஆர்டர் வந்தது எங்களுக்கு ஏத்த விட்டு நம்மளுடைய பிரச்சனையே இல்ல. நாங்களும் அவங்களும் பிரச்சனை இல்லாம தான் இருக்கோம். இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறோம். பிரச்சனைய ஊடாவில் இருக்கவங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப வந்து அவங்க கொடி ஏத்துற நாங்க இப்ப ஒரு விளக்கு வந்து நாங்க இப்ப ஏத்தாட்டி எங்க பிரச்சனை ஓயவே ஓயாது. இன்னும் பிரச்சனை ஆரம்பிக்கத்தான் செய்யும். வந்து மலையில வந்து விளக்கு ஏத்தணும். அப்பதான் நாங்க இன்னும் எத்தனை இதுக்கும் நாங்க போறதுக்கு தயாரு. மலையில வந்து இப்ப கொடி ஏத்திட்டாங்கல்ல, அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டு அந்த அரசாங்கம் போலீஸ். இப்ப நாங்க விளக்கு ஏத்தாம எங்க கோரிக்கை முடியவே முடியாது. எங்க கோரிக்கை நாங்க நிப்பாட்ட மாட்டோம். என் பேரு தேன்மொழி. காலையில ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார். நேற்று முஸ்லீம்காரங்க அலோ பண்ணாங்கன்னு சொல்லி திருப்பூன்ற மக்கள் கோட்டைத்தெரு சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களும் 12:30 பிடிச்சிட்டு போனவங்க இப்பதான் வெளியே விடுறாங்க. வெளியே வந்து டயர்டாகி வெளியே வராங்க. டேரிக்கேட்டை போட்டு போலீஸ்காரங்க அடைச்சிக்கிட்டாங்க. விடவே மாட்டாங்க. நாங்களும் டேரிக்கேட்டை போட்டு 10 பேர் கூடி தள்ளுறோம். தள்ள விட மாட்டாங்க. எங்கிட்டு போறது? போலீஸ் அராஜகம் ரொம்ப சார். கவர்மெண்டே சரியில்லை. கட்சிக்காரங்க யாருமே பார்க்க வரல. பாஜகக்காரங்க மட்டும்தான் பார்க்க வந்தாங்க. யாருமே பார்க்க வரல சார். இந்த தெரு கவுன்சிலர் முதற்கொண்டு வரல சார். யாருமே மதிக்கல. நாங்க போய் இப்ப காலையில போனோங்க. இப்பதான் உள்ள வந்த இங்க போலீஸ்காரங்க எங்களை உள்ளே விடல. நேத்து ஆனா முஸ்லீம்காரங்க அலோ பண்ணாங்க. இப்ப இவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் மலையில குச்சியில விளக்கேற்றிருக்கலாம்ல, ஏன் அந்த பாதுகாப்பு கொடுத்து ஏத்தல? அப்ப இதுக்கு யார் காரணம்? அந்த காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சு பிரஸ்காரங்க கண்டுபிடிக்கணும். ஆமா, நீங்க வந்து பேசுங்க. தொண்டை கட்டி போச்சு. நாங்க திருப்பூர் ஒன்றாம் ஊர் பொதுமக்கள் சார்பாக காலை சரியா 12 மணி அளவில் பழனியாண்ட கோவில் தெரு வாசலில் ஒரு 20 பேர் வந்து தீப ஏற்றணும் வலியுறுத்தி பண்ணோம். உடனடியாக எங்களுக்கு காவல்துறை மூலமாக ஒன்னாவது ஸ்டாப் கூட்டி போய் எங்களை இது பண்ணாங்க. மண்டல அடைச்சிட்டு நாங்க இருந்தோம். வந்து கிராமத்துக்காரங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இருந்தோம். இப்ப 9 மணிக்கு விட்டுருக்காங்க. இதே எங்களுடைய பொதுமக்களை மீறி கவர்மெண்ட் சர்க்கார் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக தீப கொடி ஏற்றுறாங்க. இது வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். திருப்பூர் ஊர் மக்கள் சார் வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து
அவங்களும் ஏத்துட்டாங்க நான் வேணாம் சொல்ல. அவங்க எத்தனை பேர் போறாங்களோ நாங்க அத்தனை பேர் போறோம். நாங்க வந்து தீபம் ஏத்துறோம், நாங்க தீபம் ஏத்துறோம், அவங்க கொடி ஏத்துட்டு போறாங்க. நாங்க அதான் பேசுறோம். நான் சண்டை வேணாம், சத்தம் வேணாம். நாங்க வந்து விளக்கு ஏத்துறோம், அவங்க தீபம் ஏத்துட்டோம், கொடி ஏத்துறோம், பிரச்சனை கிடையாது. ஆனா இது வந்து வன்முறை. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், கவர்மெண்ட் தான் கண்டிப்போம். யாரு கொடுத்தது? ஏன் அவங்களுக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்க விளக்கு ஏத்திட்டாதான் கலைவோம். விளக்கு ஏத்த தொட்டி இந்த போராட்டம் இருக்கதான் செய்யும். விளக்கு ஏத்தணும், எங்களை விளக்கு ஏத்த விடணும். முத்துலட்சுமி அங்கீகாரம் இருக்குல்ல, நாங்க உங்க சொத்தை பங்கு கேட்கல. முறையன் விளக்கேத்த தானே கேக்குறோம். ஒரு நாள் விளக்கேத்துறதுல என்ன குறை வந்துட போகுது? நாங்க விளக்கு ஏத்திக்கிறோமா? அவங்க மட்டும் அங்க போய் கொடி ஏத்தணுமா? அவங்களுக்கு இது பூரா சொந்தமா? எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. போலீஸ்காரங்க அவங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்கல்ல, எங்களுக்கு ஏன் ஆதரவு கொடுக்கல? எங்களுக்கு குறைஞ்சு வந்து இருக்காரு. சமாதியா வரல இல்ல, அப்ப முருகனுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம். அது அரசாங்கம் எடுத்து நடத்தணும். அவங்க தான் நாங்க அதுக்காண்டி தான் போராடுறோம். தயவு செய்து சொல்ற விளக்கேத்த விடுங்க, எங்களை விளக்கேத்த விடுங்க. எங்களை வந்து காலையில வந்து நாங்க வந்து அவங்களுக்கு 12 மணி போல போய் மலையில விளக்கு ஏத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். இஸ்லாமியருக்கு மட்டும் விடுறீங்கல்ல, இவ்வளவு நாள் ஆள் யாருமே விடல. இப்ப நேத்துல இருந்து ஆள் இஸ்லாமியர்கள் மட்டும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எதுக்கு போக விடுறீங்க? அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் தடை போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கோரிக்கை வச்சதுக்கு காலையில அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். இப்ப நாங்க போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த தெரு மக்கள் அப்புறம் போராட்டம் பண்ணிருக்காங்க, எங்களை உள்ள வச்சுக்காங்கன்னு சொல்லி. இப்ப அவங்கள விடணும்னா நீங்க வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணாம அமைதியா இருங்க, அப்பதான் விடுவோம்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க சார். பிளாக்மெயில் பண்ணி இப்ப அவங்க எல்லாம் மேல ஏறி போயிட்டாங்க. எங்களுக்கு தீபம் ஏத்தணும் சார், அவ்வளவுதான். தமிழ் அது
பிரசுக்காரங்க நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாம் போயிருவாங்க வீட்டுக்கு. வாங்க நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார் முடிஞ்சு சார் முடிஞ்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே தேவைப்பட்டா உங்களுக்கு போறேன் சார்.